வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செம்மணி புதைக்குழியுடன் தொடர்புடைய மனித எலும்பு எச்சங்களை அண்மையில் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு எச்சங்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. அந்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்படக்கூடும். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி புதைக்குழி வழக்கில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்பதே பிரதான குற்றச்சாட்டாகும். அந்த உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த காலங்களில் அங்கு அகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன. வடக்கு கிழக்கில் கொக்கு தொடுவாய் மற்றும் மன்னார் பாலத்துக்கு அருகிலுள்ள சதோச கட்டிட தொகுதியில் மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது செம்மணியில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இங்கே புதைக்குழிகள் தொடர்பில் எந்த நெறிமுறையும் கடைபிடிக்கப்படுவதில்லை. என அறிவுக்கு எட்டியவரை தெளிவான நெறிமுறை பின்பற்றப்படுவதில்லை. இதற்கு நிதி பற்றாக்குறை காரணம் காட்டப்படுகின்றது. இந்த விடயங்களை அவசரமாக கவனிக்க வேண்டும். மன்னார் கொக்கு தொடுவாய் ஆகிய 2 இடங்களிலும் இழுபறி நிலையே காணப்படுகின்றது. அதனாலேயே யாழ்ப்பாணத்தில் செம்மணியிலும் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டு அளிக்கப்படலாம் என்று அஞ்சுகின்றோம் என்றார். 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு இன்றைய தினம் காலை வரை மட்டுமே போதுமானது என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் இன்றைய தினம் 1581 முன்பதிவுகளை பெற்றுள்ளோம். நேற்றைய தினம் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் பற்றாக்குறை நிலவாது. ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை எரிபொருளுக்கான முன்பதிவுகளை செய்துள்ளோம். நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவ வேண்டுமானால் அதன் இருப்பு முடிய வேண்டும் அல்லது எரிபொருளை முன்பதிவு செய்வதற்கான நிதி பிரச்சினை இருக்க வேண்டும். இந்த சிக்கல்கள் எதுவும் தற்போது இல்லை என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வு ஜெனீவாவில் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று சமர்ப்பிக்க உள்ளார். பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் போன்றவற்றில் இலங்கையில் உள்ள நிலைமை தொடர்பாக அவர் தனது வாய்மூல அறிக்கையில் சுட்டிக்காட்டவுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பான தனது கடைசி அறிக்கையில் இலங்கையில் பொறுப்பு கூறலை மேம்படுத்துவதற்கு சர்வதேச சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் இலங்கை அதை நிராகரித்திருந்தது. இலங்கையில் இறுதிப் போரில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் வெளியக பொறிமுறை மூலம் தகவல்களை திரட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது வாய்மூல அறிக்கையில் குறிப்பிடப்படவுள்ள விவரங்களும் அவற்றுக்கு இலங்கை அளிக்கவுள்ள பதிலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் கருத்து தெரிவித்திருந்த இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் நம்பகமான உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை திட்டமிட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். இறமையுள்ள எந்த நாடும் வெளியக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்திருந்த அவர், வெளியக பொறிமுறையை வலியுறுத்துவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு முரணானது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியில் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் தனது வாய்மூல அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். மாதகனில் 125 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் கஞ்சாவை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் இருந்து வந்த விசேட அதிரடி படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீடொன்றில் பதுக்கப்பட்டிருந்த கஞ்சாவை கைப்பற்றியதுடன் சந்தேக நபரை கைது செய்த விசேட அதிரடி படையினர் சந்தேக நபரை சான்று பொருளுடன் இளவாலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இளவாலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியிடும் ஊடக சந்திப்பும் நேற்றைய தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்றது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய ராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேற்றைய தினம் வெளியிட்டு வைத்தனர். பாதிக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அகவணக்கம், பொதுச்சுடரேற்றல், மலரஞ்சலியை தொடர்ந்து வரவேற்புரையை மூத்த ஊடகவியலாளர் TS தில்லைநாதன் நிகழ்த்தியிருந்தார்.
இருந்தார். அதனைத் தொடர்ந்து வல்வை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பிரதம குரு சோ தண்டாயுதவாணி தேசிகர், ஜாழ்முறை மாவட்டத்தின் மூத்த குருவும் முன்னாள் ஊரணி மயிலிட்டி பங்கு தந்தையும் லண்டன் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குநருமான அருட்தந்தை தேவராஜன் அடிகள் ஆகியோர் அஞ்சலி உரையை ஆற்றினார். தொடக்க உரையை வல்வெட்டித்துறை முன்னாள் பிரஜைகள் குழு செயலாளர் ஆனந்தராஜ் ஆற்றினார். அதன் பின்னர் அறிக்கை அறிமுகமும் பிரதிகள் வழங்கலையும் தொடர்ந்து சிறப்புரைகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் பிரிட்டோ பெர்னாண்டோ மற்றும் வல்வெட்டித்துறை முன்னாள் பிரஜைகள் குழு தலைவர் செல்வேந்திரா ஆகியோர் ஆற்றியிருந்தனர். நன்றியுரையினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் குமகாலிகம் நிகழ்த்தியிருந்தார். இந்த நிகழ்வில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சம்மாந்துறையில் வயல் அறுவடை இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் அங்கு நரிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெய்னாகாடு மெல்கம்பீட்டி பகுதியிலேயே ஸ்ரீலங்கன் ஜாக்கல் எனப்படும் செம்பு நிறத்திலான நரிகளின் நடமாட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நரிகள் அப்பகுதியில் விவசாயத்திற்கு சேதத்தை விளைவிக்கும் பிராணிகளை உட்கொள்வதால் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நன்மைகள் பயக்கின்றன என இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் உயிரியல் விஞ்ஞான பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் பிரிவு தலைவருமான AM ரியாஸ் அகமட் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.